தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மதுபானத்துக்கு புதிய நடைமுறை வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது சம அளவில் மதுபானங்கள் வாங்க முடிவு செய்திருக்காங்க. அதை பற்றி என்ன எதிர்பார்க்குறீங்க? அது வந்து எதாவது சம அளவில் வாங்கப்படும்னா கன்சியூமர் முடிவு பண்ணணும். அவங்க என்ன வேணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுங்கிற ஒரு அடிப்படையில் முதல் கட்டமாக எல்லாத்துக்குமே ஈக்குவல் இன்டென்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதைப்படி தான் மதுபானம் பொறுத்த வரைக்கும் என்ன விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க? ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி விற்கிறாங்கிற புகார் இதை பற்றி நான் நிறையா சொல்லணும். ஏன்னா கடந்த ஆட்சியில் பண்ணின அந்த இது வந்து எப்படி பார்ட்டி ஃபண்டுன்னு வந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஃபண்டுன்னு ஒன்று வெளியே வரும். வெயிட் பண்ணுங்க. கிறிஸ்டோபர் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட நிலைப்பாடு என்னங்க? ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் இது வந்து எதிர்த்து இது வந்து மறுபடியும் வந்து மதுபான பிரிவுகளை வந்து தவறான வழிக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு போன வாரம் பேட்டி கொடுத்துருக்காரு. அரசுக்கு அப்படி ஒரு முடிவு இல்லை. அந்த டிஸ்கஷனில் அப்படி ஒரு வார்த்தைகள் வந்துச்சு. முடிவு இருந்தால் ஓப்பனாக அறிவிச்சதுக்கப்புறம் அது எதிர்ப்பு வரும்போது அதை பேசலாம். மக்களுக்கு எது சரியோ அதை பண்ணுறதுக்கு தான் இந்த அரசு. இப்போ இந்த மதுபான கூடம் இது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. 2 மாதம் கொடுத்துருக்கீங்க. அதோட அதுக்கு பின்னாடி வந்துட்டு இப்போலாம் வந்து புதுசாக வந்துட்டு டெண்டர் விடப்படுமா இல்லை அது என்ன? டெண்டர் விடப்படும். அதுக்கான நடைமுறைகள் எல்லாம் செஞ்சுட்டு. ஆனால் அதே மாதிரி பாட்டில் 2 ஸ்டிக்கர் வரும். டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வந்துடுது. இன்னொன்று வந்து நீங்கள் அந்த 10 ரூபா வெள்ளை ஸ்டிக்கர் ஒட்டினா திருப்பி வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த 10 ரூபாங்கிறது எக்ஸ்ட்ரா ஓட்டுறது எம்ஆர்பியிலிருந்து மேலே ஒரு 10 ரூபா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அது எதுக்காக அப்படி இருந்து ஒரு குழப்பம் இருந்துருக்காங்க? இவ்வளோ நாளாக இருக்கீங்க, எவ்வளோ பேட்டியில் சொல்லியிருக்கோம். அந்த 10 ரூபாங்கிறது என்னன்னா ஒரு கோர்ட்டோட ஆர்டர். எப்படியாவது நீங்கள் பாட்டில் வந்து திருப்பி வாங்கிடணும். அது வந்து ஒரு ஸ்டிக்கர் இது தெரியாது பாருங்களேன். ஒரு ஸ்டிக்கரை வந்து கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது எங்கே உற்பத்தியாச்சு, எந்த டிப்போவில் இருந்துச்சு, எப்போ கடைக்கு வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லும். 10 ரூபா அது வந்து சொல்லும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா டெபாசிட்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் என்னென்னா பாட்டில் அதை வாங்கும்போது ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுக்கணும். அந்த பாட்டில் திருப்பி கொடுக்கும்போது அது 10 ரூபா நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எதுக்குன்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்காக அந்த பாட்டில் வந்து காட்டுலையோ ரோட்லையோ போட்டுட்டு போகக்கூடாது. மிருகங்களுக்கோ மனிதர்களுக்கோ அது பாதிப்படையக்கூடாது. பெரும்பாலான கடைகள் அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா நிறைய கடைகள் அந்த பிரச்சனை இருக்குது. வாங்குறது இல்லைங்களா? வாங்குறது இல்லைங்க. ஆனால் கேட்ட கடையெல்லாம் வாங்குறது. நான் வேணா எங்கிட்ட ரெக்கார்டு இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கடை சொன்னேன். என்னண்ணா தப்பு இருக்கா? கடையை சொல்லுங்க, யாருன்னு பார்க்கலாம். கடைங்க கடை நம்பர் பார்த்தீங்கன்னா பாட்டில் கொண்டு போய் கொடுத்தோம்னா வந்துட்டு அவங்க வந்து அதை வந்து தடுத்துக்கிட்டு அந்த பாட்டிலுக்கான 10 ரூபாய் கொடுக்கறதுல விலையை குறைக்கிறது இல்லை. உங்கள் ஏரியாவில் ஒரு தடவை நீங்கள் போகும்போது அந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நம்ம அவங்க மேலே நடவடிக்கை இருக்கு. 11 to 11 11 மணி, லாஸ்ட் மார்க் 12 மணி. 11 to 11 இப்போதான் சொன்னேனே நான். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னேன். சரி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.